வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இந்த செக்ஷனில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா ஒரு மெட்டல் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணுறோம். உலோக பரப்பு இதன் மீது பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சி இருக்கிற லைட்டை பாஸ் பண்ணுறோம். ஸோ ஹச்னியூ ஃப்ரீக்குவென்சி இருக்கிற லைட் ஸ்ட்ரைக் ஆன் எ மெட்டல் அண்ட் எஜெக்ட் த எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரானை வெளியேற்றும். ஹச்னியூ எனர்ஜி இருக்கிற இன்சிடென்ட் லைட்டை உலோகத்தினோட பரப்பில் வேலை செய்யும்போது இங்கேருந்து எலக்ட்ரான் வெளியேறும். இந்த நிகழ்வு தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்கிறோம். த எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ் பை லைட் இஸ் கால்டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். மெட்டலில் லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான் எதுன்னு பார்த்தோம்னா வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸுக்கும் சம் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற இந்த இன்சிடென்ட் லைட்டோட ஃபஸ்ட்டு ஒர்க் என்னன்னா நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரானுக்கும் அட்ராக்ஷன் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணிவிட்டு எலக்ட்ரானை வெளியேற்றணும். ஸோ வெளியேற்றத்துக்கு தேவையான ஒரு மினிமம் எனர்ஜிங்க தேவைப்படுது. இந்த ஹச்னியூன்ற இன்சிடென்ட் லைட்டினுடைய எனர்ஜிலேருந்து ஒரு பர்டிகுலர் எனர்ஜி மட்டும் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸுக்குமான அட்ராக்ஷன் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரிமைனிங் இருக்கிற எனர்ஜி எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதான் அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. இன்சிடென்ட் லைட்டினுடைய ஃப்ரீக்வன்சி ஹச்னியூ. இதில் சம் பார்ட் அட்ராக்ஷன் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணுறது யூஸ் ஆகுது. சம் பார்ட் எஜெக்டட் எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்னன்னு பார்க்குறோம். when light of a certain frequency strikes the surface of a metal, electron are ejected from the metal. This phenomena is known as photoelectric effect. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா எலக்ட்ரான் ரிஜெக்ட் ஆகும், மெட்டல்லேருந்து எலக்ட்ரான் ரிஜெக்ட் ஆகும். எதால்னா சர்டன் ஃப்ரீக்குவென்சி ஆஃப் லைட் யூஸ் பண்ணுறதால எலக்ட்ரான் ரிஜெக்டர் அந்த ஃபினாமினா தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இங்கே இன்சிடென்ட் லைட் விசிபிள் லைட்டாக இருக்கலாம் ஆர் அல்ட்ராவயலட்டாக இருக்கலாம். ஃபியூ மெட்டல்ஸ்க்கு விசிபிள் லைட்டு யூஸ் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ்க்கு அல்ட்ராவயலட் லைட்ஸ் யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அல்கலி மெட்டலுக்கெலாம் விசிபிள் லைட் யூஸ் ஆகும். A few metal shows this effect under the action of visible light, but many more show it under the action of more energetic ultraviolet light. எக்ஸாம்பிள் சிசிஎம் பார்க்குறோம். அல்கலி மெட்டல்லே லோயஸ்ட் அயனைசேஷன் எனக்கு எதுன்னு பார்த்தோன்னா சிசிஎம் தான். அல்கலி மெட்டலில் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ரூபிடியம், சிசிஎம் இருக்குது. ஸோ சிசிஎம் ஹாவ் லோ அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ என்னோடய வேலன்ஸ் எலக்ட்ரான் லூஸ்லி பவுண்டடாக இருக்கும். அதனால் இங்கே அந்த எலக்ட்ரான் இஜெக்ட் ஆகிறது ஈஸியாக இருக்கும் பை லைட். ஸோ எலக்ட்ரான் ஆர் இஜெக்டட் மோஸ்ட் ஈஸிலி பை லைட் இன் சிசிஎம் மெட்டல். ஸோ அதனால் இந்த சிசிஎம் மெட்டல் ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்லில் யூஸ் ஆகும். ஸோ சிசிஎம் யூஸ்டு லார்ஜ்லி இன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல். ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல் பார்க்குறோம். ஒரு எவாக்குவேட்டட் டியூப் இருக்குது. ஸோ அந்த டியூப் ட்ரா பண்ணுறேன். ஒரு டியூப். இந்த டியூப்பில் மெட்டல் பிளேட் இருக்கும். இந்த மெட்டல் பிளேட் கேத்தோட ஆக்ட் ஆகும். அது நெகட்டிவ் பார்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அண்டு டிடெக்டார் ஒன்று இருக்கும். அந்த டிடெக்டார் பாசிட்டிவ் எண்டு கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ டிடெக்டார் ஆக்ட் as a ஆனோட் அண்டு மெட்டல் உலோக தகடு கேத்தோட ஆக்ட் ஆகும். இந்த சர்க்யூட்டில் ஒரு அம்மீட்டர் பொருத்தப்பட்டிருக்கும். அம்மீட்டர் இது ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்லுடைய சர்க்யூட். ஆனோடு எதுன்னு பார்த்தோம்னா டிடெக்டார், கேத்தோடு எதுன்னு பார்த்தோம்னா மெட்டல். ஸோ இங்கே ஹச்னியூ எனர்ஜி இருக்கிற ஒரு லைட்டை
அப்ளை பண்ணுறோம் ஓவர் ஏ மெட்டல் சர்ஃபேஸ். ஸோ இங்கே சப்ளை பண்ணதும் லைட் வந்து ஸ்ட்ரைக் ஆகிட்டு எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். ஸோ எலக்ட்ரான் மூவ் டுவார்ட் த ஆனோட். ஸோ சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆகும்போது அம்மீட்டரில் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து விசுவலாக இருக்கும். ஸோ நம்ம அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை அம்மீட்டரை வச்சு மெஷர் பண்ணலாம். ஃப்ரம் த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் we can determine the kinetic energy of ejected electron. அங்கே வெளியே வரக்கூடிய எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜியை மெஷர் பண்ணலாம். அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தெரிஞ்சதுன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்லினுடைய சிம்பிள் ரெப்ரசன்டேஷன். எளிமையான ஒரு அமைப்பு நம்ம பார்த்துருக்கோம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்லினுடைய எளிமையான அமைப்பு. இதில் டிடெக்டார் இருக்குது, மெட்டல் பிளேட், அம்மீட்டர், பேட்ரி கூட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோட சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபார் ஈச் மெட்டல் எ சர்டைன் மினிமம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட் இஸ் நீடட் டு இஜெக்ட் த எலக்ட்ரான். திஸ் இஸ் நோன் அஸ் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி நியூ 0. அது எல்லா மெட்டலுக்குமே ஒரு மினிமம் எனர்ஜி தேவைப்படும், அது மினிமம் ஃப்ரீக்வன்சி தேவைப்படும். எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி தேவைப்படும். இந்த ஃப்ரீக்வன்சி தான் நம்ம த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி சொல்கிறோம், நியூ 0. A light of smaller frequency than threshold frequency cannot eject the electron. இதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு லைட் யூஸ் பண்ணுறோம், இதனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியோட குறைவாக இருந்ததுன்னா அந்த ப்ராசஸில் வந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகாது. நோ மேட்டர் how long this ஸ்மாலர் ஃப்ரீக்வன்சியாக இருக்குது, அதனால் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகாது. நோ மேட்டர் how long it falls on the metal surface. நம்ம எவ்வளோ நேரம் அந்த குறைவான ஃப்ரீக்வன்சி அப்ளை பண்ணாலும் அங்கேருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகாது. பட் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியோட அதிகமான ஃப்ரீக்வன்சி அப்ளை பண்ணும்போது தான் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஆர் ஹவு ஹை இட் இஸ் இன்டென்சிட்டி, அதிகமான இன்டென்சிட்டியை அப்ளை பண்ணாலும் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகாது. அது லோ ஸ்மாலர் ஃப்ரீக்வன்சி தென் த்ரெஷோல்டு எனர்ஜியாக இருக்கிற பட்சத்தில் ஹை இன்டென்சிட்டியாக இருந்தாலுமே எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகாது. இந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இஸ் டிஃபர் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டல். ஒவ்வொரு மெட்டலுக்கும் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி டிஃபர் ஆகும். செகண்ட் பாயிண்ட், the kinetic energy of ejected electron is independent of the incident of the intensity of the incident light but varies linearly with the frequency. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ejected electron kinetic energy இன்சிடெண்ட்டை பொறுத்து இருக்காது, பட் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து லீனியராக வேரி ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, the number of ejected electron from the metal surface depend upon the intensity of the incident radiation. Greater the intensity, the larger is number of electron ejected. இது சிம்பிளான ஒரு பாயிண்ட்டு. ஒரு போட்டான் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். ஸோ 2 போட்டான் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா 2 எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எஜெக்டட் வந்து டைரக்ட்லி ப்ரொஃபஷனல் வித் இன்டென்சிட்டி. ஸோ அதிகமாக கிரேட்டர் இன்டென்சிட்டியாக இருந்ததுன்னா அதிகமான எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். So number of electron ejected directly proportional with the intensity. Greater the intensity, the larger is the number of ejected electrons. So third point இது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டினுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, த்ரெஷோல்டு எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம். கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும் அண்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ejected எலக்ட்ரானுடைய நம்பரிங் எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இதனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்க்குறோம். கிராஃபாக இதை பார்க்குறோம். கைனடிக் எனர்ஜி ஆஃப் ejected எலக்ட்ரான் வெர்சஸ் ஃப்ரீக்வன்சி, இன்சிடென்ட் லைட்டோட ஃப்ரீக்வன்சி. இதோட கிராஃப் ப்ளாட் பண்ணும்போது இன்சிடென்ட் லைட்டோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கைனடிக் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வேரியேஷன் இருக்குது. ஸோ இது எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணும்போது ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணுற அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி சொல்கிறோம். இந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு குறைவான ஃப்ரீக்வன்சி அப்ளை பண்ணால் எலக்ட்ரான் ரிஜெக்ட் ஆகாது. ஸோ இந்த கிராஃபில் என்ன தெரியுதுன்னா,
இன்சிடென்ட் லைனுடைய ஃப்ரீக்குவென்சி அதிகமாகும் போது கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். நெக்ஸ்ட்டு கைனடிக் எனர்ஜி வெர்சஸ் இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் லைட். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் லைன் வெர்சஸ் கைனடிக் எனர்ஜி பார்த்தோம்னா கைனடிக் எனர்ஜி தஸ் நாட் சேஞ்ச் வித் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி அதிகமாகனா கைனடிக் எனர்ஜிலாம் அதிகமாக ஆகாது. பட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு அதிகமாகும். அதுதாங்க பார்க்குறோம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீக்குவென்சி. ஸோ ஃப்ரீக்குவென்சியை இன்க்ரீஸ் பண்ணால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த கிராஃப் வந்து எப்படி வருது பாருங்கள். நோ சேஞ்சஸ் இன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வித் இன்க்ரீஸிங் ஃப்ரீக்குவென்சி. பட் ஃப்ரீக்குவென்சி வந்து சேம் வேல்யூ இருக்குது. இன்டென்சிட்டி அதிகப்படுத்துகிறேன். இது இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, லோ இன்டென்சிட்டி. ஸோ இந்த இன்டென்சிட்டியில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். அடுத்து ஹை இன்டென்சிட்டி பார்க்குறோம். இன்னும் இன்டென்சிட்டி அதிகமாகும் போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்னென்னு பார்த்தோம்னா கைனடிக் எனர்ஜி டிபெண்ட் அப்பான் இன்சிடென்ட் லைட்டினுடைய ஃப்ரீக்குவென்சி பட் நாட் டிபெண்ட் அப்பான் intensity of the incident light. Number of electron ejected independent of frequency but depend upon intensity. ஸோ அங்கே இருக்கிற மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் பார்க்குறோம். ஹச் நியூ இன்சிடென்ட் லைனுடைய எனர்ஜி, இஜெக்ட் ஆகிற எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி நம்ம ஆஃப் எம்பி ஸ்கொயர் சொல்கிறோம். ஸோ இந்த அப்ளை பண்ணுற ஹச் நியூ எனர்ஜி தஸ் நாட் கம்ப்ளீட்லி கன்வெர்டட் இன்டு ஆஃப் எம்பி ஸ்கொயர். ஸோ ஹச் நியூ தஸ் நாட் ஈக்குவல் வித் ஆஃப் எம்பி ஸ்கொயர். Some minimum amount of energy needed to overcome a attraction between electron and nucleus. ஸோ இதுதான் இங்கே எழுதுகிறோம். ஹச் நியூ இன்சிடென்ட் லைட்டினுடைய எனர்ஜி ஈக்குவல் டு த்ரீஷோல்டு எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி. ஸோ கொஞ்சம் பார்ட் வந்து அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸை நீக்கி எலக்ட்ரானை வெளியேற்றுறதுக்கு தேவைப்படும். அதான் நம்ம த்ரீஷோல்டு ஃப்ரீக்குவென்சி சொல்கிறோம். அதை நம்ம வந்து ஹச் நியூ ஜீரோன்னு வச்சுக்கலாம். கைனடிக் எனர்ஜி வந்து ஆஃப் எம்பி ஸ்கொயர். ஹச் நியூ ஈக்குவல் டு ஹச் நியூ ஜீரோ ப்ளஸ் ஆஃப் எம்பி ஸ்கொயர். அது எம்பி ஸ்கொயர். ஸோ ஆஃப் எம்பி ஸ்கொயர் வேணும்னா அது கைனடிக் எனர்ஜி வேணும்னா ஹச் நியூ மைனஸ் ஹச் நியூ ஜீரோ. ஹச் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். நியூ மைனஸ் நியூ ஜீரோ இருக்குது. இது கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா. இஜெக்டட் எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா. ஸோ வேவ் லென்த்தில் சொல்லும்போது ஹச்சி இன்ட்டு 1/λ மைனஸ் 1/λ ஜீரோ. லேம்டான்றது இன்சிடென்ட் லைட்டினுடைய வேவ் லென்த்து, லேம்டா ஜீரோன்றது த்ரீஷோல்டு வேவ் லென்த். கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா. இங்கே இம்பார்ட்டண்டாக ஒன்று கவனிக்கணும். என்னென்னா த்ரீஷோல்டு எனர்ஜின்றது நான் பார்த்தோம்னா ஹச் நியூ ஜீரோன்னு சொல்கிறோம். இதுக்கு அனதர் ஒன்னை வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ ஹச் நியூ ஜீரோன்றது த்ரிஷோல்டு எனர்ஜி, அதர்வைஸ் கால்டு டபிள்யூ ஜீரோ ஒர்க் ஃபங்க்ஷன். சம் புக்ஸஸில் வந்து பைன்னு கொடுத்துருப்பாங்க. பை ஹச் நியூ ஜீரோ ஈக்குவல் டு பை ஆர் டபிள்யூ ஜீரோ ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லலாம், ஆர் த்ரிஷோல்டு எனர்ஜின்னு சொல்லலாம். இந்த ஹச்ன்றது என்னென்னு பார்த்தோம்னாங்க பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.626 × 10⁻⁻34 ஜூல் செகண்ட் இருக்குது. ஸோ இது பிளாங்க் கான்ஸ்டன்ட். சின்றது வெலாசிட்டி ஆஃப் த லைட்.